ஆனால் இன்றைக்கி பார்த்தியா நம்மக்கிட்ட இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். அது திரும்ப ஒரு 2 டே ஒரு 2-3 டேஸ் நம்மக்கிட்ட அந்த 100 ருபீஸ் இல்லாமல் இருக்கும். அதுக்கடுத்து திருப்பி நம்மக்கிட்ட ஒரு 500 வந்த உடனே நான் வந்து ரொம்ப என்ன ஆகிடும்னா உடனே அதே மாதிரி தான் பண்ணுவேன். இது நான் எதுக்காக சொல்கிறேன்னா, சேவிங்ஸுன்ற ஒரு விஷயத்தை நான் மறந்துட்டு அந்த அந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம கூட இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஆனால் அதுக்கப்புறமா நம்ம ஒரு நாள் வந்து பண்ண முடியாமல் போயிடுமே, அது கொஞ்சமாக பண்ணலாம். ஒரு 50 ருபீஸ்னால் அதில் இன்றைக்கி ஒரு 25 ருபீஸ் செலவு பண்ணிவிட்டு நாளைக்கு நான் ஒரு சிம்பிளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு ஒரு 25 ருபீஸ்க்கு செலவு பண்ணலான்றதை நான் யோசிக்க மாட்டேன். அந்த 100 ருபீஸுக்கு 80 ருபீஸ் செலவு பண்ணிட்டு 20 ருபீஸ் தான் வச்சுருப்பேன் நான். அந்த மாதிரி ஒரு முட்டாள் நான். ஆனால் நான் டெம்பரவரி சந்தோஷத்துக்காக தான் அதை ஸ்பெண்ட் பண்ணுறேன்றது எனக்கு ரொம்ப ஒரு சூழ்நிலை சரியில்லாத போது நான் அதை யோசிப்பேன். அப்பயும் ஆனால் அந்த சூழ்நிலைகளில் நான் எனக்கு யார் யார் எப்படி எப்படி என்ன நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் எப்படி இருக்காங்கன்றது நான் நிறையவே தெரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் நம்ம ₹1 செலவழித்தா தான் நம்ம அங்கே ஒர்த்தபுளாக இருக்கும். ₹1 நம்ம செலவழிக்காமல் எதுவுமே இல்லாமல் இருந்தோம்னா நம்மளை ஒர்த்தில்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நான் அப்படி நினைக்க மாட்டேன். நான் எதிர்பார்ப்போடு யாருக்கிட்டையுமே பழக மாட்டேன். ஒருத்தவங்க நமக்கு செலவு பண்ணுறாங்க, ஒருத்தவங்க நம்மளுக்கு கொடுத்தா தான் அந்த உறவு வேணும், இல்லை நம்மளுக்கு ஏதாவது வாங்கி தரணும் செய்யணுன்ற எதிர்பார்ப்புனா அது உண்மையான அன்பே கிடையாது. என்னோடய கேட்டகரி அப்படி தான். ஆனால் எனக்கு அந்த மாதிரி அமைஞ்சதே கிடையாது. என்னை சுற்றி இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்குது. அது அப்படி தான். ஏதோ பேசி வந்துடுறேன் இல்லையா? பணக்காரன் ஏழைன்னு பேசும்போதே அப்படிலாம் கிடையாது. நம்ம மனசை பொறுத்து தான் எல்லாமே. பணக்காரனாக இருக்கிறவனும் நிம்மதியாக இருக்க முடியாது, ஏழைப்பட்டவனும் நிம்மதியாக இருக்க முடியாது. இதில் ஸ்டேபிளான அதில் மிடில் இருந்துகிட்டே போயிடலாம். கோடிக்கே வச்சுருக்கிறவங்களும் கண்டிப்பாக வந்து ஹாப்பியாக இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. முதல் சொத்தே நம்மளுடைய உடம்பு ஆரோக்கிய சொத்து தான். அதுக்கு அடுத்தது நம்ம யாருக்கிட்டேயும் போய் கையேந்தாமல் நமக்கான தேவையானதை நம்ம வாங்கிக்கிற அளவுக்கு இருந்தாலே போதும் எனக்கு. எனக்கெல்லாம் ஒரு பெரிய ஆசைலாம் கிடையாதுங்க. எனக்கு ஒரு சின்ன வீடு கட்டணும். அது வந்து எப்படி ஒரு 2 ரூமாக இருந்தாலும் சரி. ஏன்னா 10க்கு 10லாம் டயலாக் சொல்கிறதுக்கெலாம் நம்ம வந்து அது சும்மா 10க்கு 10 ரூம் எடுத்து நான் என்ன பண்ணுறது, 4 பேர் நாங்கள் இருக்கணும் இல்லையா? அப்படிலாம் இல்லை. ஒரு கிச்சன், ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூம் அந்த அளவுக்காவது எனக்கு ஒரு வீடு வந்து கட்டி சொந்த வீடாக இருக்கணும். அதுக்கப்புறம் எங்களுக்கு கடன் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணும். என் பசங்களை நல்லா படிக்க வைக்கணும். என் பெரிய கனவே இதுதான், வேறு எதுவும் கிடையாது. அதுக்கும் மேலே கடவுள் என்னை நல்லா வச்சானா அதில் நான் ஒரு 10 பேருக்கு உதவணும். இன்னும் எங்கள் வீட்டுக்காருக்கெல்லாம் என்ன ஆசைன்னா, டெய்லி வந்து ஒரு டபராவில் சாப்பாடு செஞ்சு டெய்லி நம்ம அன்னதானம் கொடுக்கணும்னு எங்கள் வீட்டுக்காருக்கு ஆசை. எங்கள் வீட்டுக்காருக்குன்னு இல்லை, அது என் கூட சேர்ந்து அவருக்கும் அதில் ஒரு ஈடுபாடு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. மேடம், உணவாக இருந்தாலும் தேவைக்குத்தான் சாப்பிடணும் மேடம், தேவையில்லாமல் சாப்பிடக்கூடாது மேடம். அது உடல்நிலைக்கும் தரத்துக்கும் நல்லதில்லை. கண்டிப்பாக அது உண்மைதான். இப்போ வந்து நம்மகிட்ட வந்து இருக்குதுன்றதுக்காக வந்து சும்மா போயிட்டு நான் வந்து அதை தான் நான் சொல்கிறேனே, நான் நிறைய முட்டாளான செயல்கள் நிறைய செஞ்சுருக்கேன். எப்படின்னா நம்ம வயிறு இதுதான் பிடிக்கும். இப்போ வந்து இப்போ எப்படி சொல்கிறதுனா, ஒரு KFC வாங்குகிறோம். அதில் வந்து நமக்கு 4 பீஸும் இருக்குது, 3 பீஸும் இருக்குது, 2 பீஸும் இருக்குது. நமக்கு தேவையான எவ்வளவோ அந்த வயிறு பிடிக்க அது மட்டும் ஆர்டர் பண்ணுறதில்ல. பெரிய பக்கெட்டே சொல்லிட வேண்டியதுதான். அந்த பக்கெட்டை என்ன மொத்தமாக சாப்பிட முடியும் நம்மளால? அதை திருப்பி பார்சல் வாங்கிட்டு போய் யாருக்காவது கொடுத்தியா? அதுவும் கிடையாது. அந்த மாதிரி நான் அதுதான் சொல்ல வர்றது. ஃபுட்டை நான் எவ்வளோ வேஸ்ட் பண்ணணும் அதே ரிவேஸாக வந்து நான் நிறைய விஷயங்களை எனக்கு கடவுள் வந்து உணர்த்திட்டார். நான் இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு இந்த பிரபஞ்சம் நான் பேசுகிற டைம்லையாவது அது கேட்கட்டும். அதே மாதிரி என்ன மாதிரி யாராவது திங்க் பண்ணுறவங்க இருந்தால் அவங்களுக்கு அது மைண்டு சிங்க் ஆகும். அப்புறம் யாரோ ஒருத்தவங்க கண்டிப்பாக இதை கேட்டாங்கன்னா, ஓ இப்படிலாம் இருக்குமா, ஒரே ஒரு கிளிக்கு அவங்க மைண்டில் ஒரு சின்ன கிளிக்கானா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அதுக்காக தான் நான் வந்து இதெல்லாம் பேசுகிறேனே. மற்றபடி இது ஒரு கண்டென்ட்டோ இல்லை, யாருமே இப்படிலாம் பேச மாட்டாங்க. கண்டென்ட்டாக பேசுகிறவங்க வந்து வேறு மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் நிறைய லைவ் பார்க்கலாம். நான் வந்து கண்டென்ட்டுக்காகவோ எனக்கு என்ன தெரியுதோ, எனக்கு என்ன பேச வருதோ அதை அப்படியே பேசிக்கிட்டே இருப்பேன். அதுதான் என்னுடைய வீடியோஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும். ப்ராப்பராக இந்த கண்டென்ட்டாக யூடியூப் கண்டென்ட் போடுற ஆளில் நான் சேர்த்துக்கே வரமாட்டேன்.